ஹாய் ஹலோ ஃபேமிலி, வெல்கம் டு அபிராஜஸ் லைஃப் ஸ்டைல். வாங்க, இன்றைக்கி நம்ம டே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. காலையில் ஆக்சுவலி நம்ம லெமன் ஜூஸ் குடிச்சிட்டு இன்றைக்கி டே எப்படி போகுதுன்னு உங்களுக்கு மார்னிங் என்ன சாப்பிட போகிறேன், ஆஃப்டர்நூன் என்ன சாப்பிட போகிறேன், நைட் என்ன சாப்பிட போகிறேன்னு நான் இந்த வீடியோ ஃபுல்லாக உங்களுக்கு காமிக்கிறேன். வாங்க, நம்ம கூட இன்றைக்கி இந்த வீடியோ ஃபுல்லாக நீங்கள் ட்ராவல் பண்ணலாம். இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா பாதாம் தான், ஊற வச்ச பாதாம் தான் இன்றைக்கி நம்ம சாப்பிட போகிறோம். வாங்க நீங்கள் சாப்பிடலாம். நம்ம இன்றைக்கி பிரேக்ஃபாஸ்ட்டோட டயட் என்னன்னு பார்க்கலாம். ஸோ கொஞ்சம் பாதாம் ஆளுக்கு காலைல கொஞ்சம் பாதாம் சாப்பிட்டு முடிச்சு சரி ஃப்ரூட்டில் இறங்கியாச்சு. ஸோ ஃப்ரூட்டில் எனக்கு இன்றைக்கி என்ன அப்படின்னா சப்போட்டா, பப்பாளி பழம், கொய்யாக்கா. ஸோ இதுதான் நம்மளோட ஃப்ரூட் டயட். ஸோ இது டயட் கண்டினியூவாக பாருங்கள். மதியத்துக்கு லஞ்சுக்கு என்னன்னு பாருங்கள். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த குட்டி பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ஆஃப்டர்நூனுக்கு லன்ச் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என்ன பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கடாயில் எண்ணெய் ஊற்றிட்டு சோம்பு, கருவேப்பிலை போட்டு வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு, அதுக்கப்புறம் அது நல்லா கொஞ்சம் பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கிட்டேன். அப்புறம் தக்காளி வந்து நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைஞ்சி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டேன். ஏன்னா ஈஸியாக குயிக்காக செய்யணும் அப்படின்றதுக்காக தான் இந்த மாதிரி நான் பண்ணுறேன். இதில் உப்பு, மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா, மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இறால் வச்சுருந்தேன். இறால் கொஞ்சம் இருந்துச்சு, ஸோ அதையும் அதில் போட்டேன். ஸோ அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொஞ்சம் வேக வச்சுட்டு கொஞ்சம் அப்படியே கொதிக்க விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொதிக்க விட்டு ஃபினிஷ்டு இறக்கிட்டேன். தென் வந்து காலிஃப்ளவர் ரைஸ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு முழு காலிஃப்ளவரை வாங்கி நல்லா அதை வந்து பிரித்து எடுத்துகிட்டு அதை அப்படியே போட்டு சுடு தண்ணி நல்லா ஊற வச்சு ஒரு 5 நிமிஷம் ஸோ அது அப்படியே இருக்கட்டும். அது இருந்ததுக்கப்புறம் திருப்ப அதை வடிகட்டிட்டு மிக்சியில் போட்டு நல்லா எப்படி சொல்கிறது, புலன்னு பூ மாதிரி பொறன்னு அரைச்சிக்கலாம். அரைச்சிட்டு அப்படியே அந்த மிக்சியில் கொஞ்சம் லைட்டாக தண்ணி ஊற்றி கழுவி அதில் கொஞ்சம் லைட்டாக ஊற்றிடணும். ரொம்ப தண்ணி ஊற்றக்கூடாது, அதில் இருக்கிற தண்ணி மட்டும் தான் கொஞ்சம் ஊற்றினா காலிஃப்ளவர் ரைஸ் ரெடி. மார்னிங் எழுந்து நம்ம ரொட்டீன்லாம் முடிச்சுட்டு வார்ம் அப் முடிச்சுட்டு வாக்கிங் போயிட்டுருக்கேன். வாக்கிங் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நம்ம எக்ஸசைஸ் பண்ண போயிடலாம் வாங்க. நம்மளோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. என்ன ஒர்க்கத்தோட பண்ண போகிறோம் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் பாடி ஒர்க் தான் பண்ண போகிறோம். அது அப்பர் பாடி ஒர்க்கட்டும் லோயர் ஒர்க்கட்டும் சேர்த்து நம்ம பண்ண போகிறோம். வாங்க. இப்போ நம்ம ஒர்க்கர் வந்து ஃபஸ்ட் ஒர்க்கத்தில் வந்து பார்த்திங்கன்னா அப்பர் பாடியில் இருக்க இந்த பேக் மசில்ஸ்க்கான ஒர்க்கை தான் நம்ம பண்ண போகிறோம். பேக் மசில்ஸ் இருக்குது, அதுக்காகலாம் பண்ண போகிறோம். வாங்க அதை பண்ணலாம். அது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 2 தம்பிள்ஸ் எக்ஸசைஸ் தான் பண்ண போகிறோம். இந்த அப்பர் பாடி மேலே இந்த மசில்ஸ்க்கான ஒர்க் தான். வாங்க நம்ம பண்ண ஸ்டார்ட் பண்ணலாமா? நெஞ்சு காலை வந்து கொஞ்சம் இது பண்ணிக்கிட்டு பேக் ஸோ நம்ம இப்போ இந்த இது வந்து பார்த்திங்கன்னா 10 டைம் பண்ணணும். இந்த எக்ஸில் 10 டைம் பண்ணணும். இன்ட்டு 2 செட் பண்ணலாம். இந்த மாதிரி வந்து வந்துட்டு எக்ஸசைஸ் பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு 4th எக்ஸசைஸ். இது எப்படி பண்ணலான்னா, இந்த எக்ஸசைஸ் பார்த்தீங்கன்னா லோவர் பாடிக்கான எக்ஸசைஸ் தான். காரணம் வந்து நல்லா நைட்டு நம்ம டின்னர் வந்து பார்த்திங்கன்னா சிக்கன் ஃப்ரை தான் பண்ணியிருக்கேன். ஸோ கருவேப்பிலை சிக்கன் ஃப்ரை. ஸோ இதுதான் இன்றைக்கி எங்கள் 2 பேருக்கும் நைட்டுக்கு டின்னர்.